சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 7/9/2024 சனிக்கிழமை, ஆவணி மாதம் 22ஆம் நாள். சதுர்த்தி திதி இன்று மாலை 5:38 வரை. சித்திரை நட்சத்திரம் இன்று மதியம் 12:38 வரை. அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக இன்று விநாயக சதுர்த்தி. ஸ்ரீ விநாயகப் பெருமான், அதாவது கடவுள்களில் முதல் கடவுளாக கருதப்படுகின்ற விநாயகப் பெருமான் அவதரித்த திருநாள் இன்று. சதுர்த்தி திதியுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேர் இன்றைக்கு ஒரு ஆவலாகவே இருப்பீர்கள். சந்திரனுடைய இயக்கங்கள் என்று சொல்லப்படக்கூடிய பூமியை சுற்றி வரக்கூடிய சந்திரன் 28 நாட்கள் வளர்பிறை திதி, தேய்பிறை திதி என அமாவாசை, பௌர்ணமி தவிர்த்து 14 திதிகளாக பிரித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. இதில் மாதம் வரக்கூடிய தேய்பிறை 4வது நாளான, அதாவது சதுர் என்றால் 4, தேய்பிறை 4வது திதி சங்கடகர சதுர்த்தியாக கொண்டாடப்படுகிறது என்பது எல்லாருக்குமே நன்றாக தெரியுங்க. அப்போ மாதம் ஒரு திதி வருகிறது என்றால் வருடம் ஒரு முறை வரக்கூடிய ஒரு திதிக்கு மிகப்பெரிய சிறப்பு இருக்கு இல்லையா? அதுதாங்க இன்றைக்கு ஆவணி மாதம் வளர்பிறை என்று வரக்கூடிய இந்த சதுர்த்தி திதியே ஸ்ரீ விநாயகப் பெருமானுடைய அவதார திருநாளாக கொண்டாடப்படுகிறதுங்க. மேலும் சதுர்த்தியின் சிறப்புகளை இந்த நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியின் இடையிடையே பார்க்கலாம். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வளர்பிறை சந்திரன் 7ஆம் இடத்துல உட்காந்து ராசியை பார்க்கக்கூடிய மிக சிறப்பான ஒரு நாளாக இந்த நாள் அமையும். 3-11ஆம் இடங்களில் உபசயஸ்தானங்கள்னு சொல்லுவோம். உபசயம்னா என்ன? செயம்னாலே வெற்றி தானங்க. வெற்றியை தரக்கூடிய அமைப்பில் இன்றைக்கு ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கிறது, 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது, 7ஆம் இடத்துல ஒளிச்சந்திரன், கிட்டத்தட்ட ஒரு ஒளி அமைப்பிற்கு வந்துவிட்ட சந்திரன் அப்படியே ராசியை பார்க்குறதுன்றது மனசு ஃபுல்லாக ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய, அனைத்திலும் சிறப்புகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையுங்க. புதிய நட்புகள் உருவாகக்கூடிய நாளாகவும் மேசராசிக்காரங்க எல்லாருக்குமே சொல்லலாம். ஏற்கனவே பழகி தொடர்புகள் விட்டு போன நண்பர்கள் கூட இன்றைக்கு வரக்கூடிய அமைப்பு, அல்லது இன்றைக்கு அறிமுகம் ஆகக்கூடிய ஒருவர் ஒரு பெரிய மனிதராக இருக்கலாம், ஒரு பதவியில் உயர்ந்தவர் அல்லது பணத்தில் உயர்ந்தவர், ஏதாவது ஒரு நிலையில் நம்மை விட உயர்நிலை கொண்ட ஒருவருடைய அறிமுகம் கிடைத்து அதன் மூலமாக வாழ்க்கை அப்படியே சிறப்பான ஒரு திசை மாற்றம், ஒரு நல்ல விதமான மாற்றங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இன்றைக்கு உண்டுங்க. இளைய பருவத்தினருக்கு இந்த மாதத்திலேயே ஏதேனும் உறுதி நிகழ்ச்சிகள், ஒரு திருமணம் ஆகாதவங்க அவங்களுக்கு ஒரு உறுதி நிகழ்ச்சிகள் இருக்கிறது. இந்த வருடத்திலேயே கார்த்திகை மாதத்திலிருந்து அடுத்த சித்திரை மாதத்திற்குள்ளே திருமணம் நடந்து வருவதற்கான ஏற்பாடுகள் அமையக்கூடிய தன்மைகளும் இன்றைக்கு உண்டு. ஒரு கல்வி மேன்மை இருக்கக்கூடிய நாளாகவும் அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல வேலை, தொழில், வியாபாரம் போன்ற அமைப்புகளில் லாபங்கள் வரக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பெரும்பாலான வருட கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய செவ்வாய், சனி, ராகு, கேது போன்ற அத்தனை கிரகங்களும் இப்போது மேசராசிக்கு சாதகமான ஒரு தன்மையில் இருக்கிறது. கடந்த காலங்களில் பட்டு கொண்டிருந்த பெரிய கஷ்டங்கள் எதுவும் இப்போ மேசராசிக்காரங்களுக்கு இல்லை என்பதை ஜோதிடம் சொல்லக்கூடிய ஒரு நியதியாக இருக்கும் இல்லையா? அந்த நன்மைகள் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய தன்மைகள் இந்த நாள் முதல் கண்டிப்பாக மேசராசிக்காரங்களுக்கு உண்டு. அடுத்த வாரத்திலேயே பார்த்திங்கன்னா அலுவலகத்தில் ஒரு மாற்றங்கள் வர்றது, பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகள் கிடைக்கிறது. கூட்டு தொழிலில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை. 11ஆம் இடத்துல சனி இருக்கின்ற காரணத்தினால் எதிலும் ஒரு வெற்றிகள் இருக்கக்கூடிய அமைப்பு. இந்தந்த விஷயத்தில் தோற்று போய்கிட்டே இருக்கிறோமே, அந்த இடத்துல மறுபடியும் முயற்சியை பண்ணால் வெற்றிகள் கிடைக்குமே என்கின்ற மாதிரியான ஒரு விதமான நல்ல வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய சிறப்பு நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க. மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த நாள் இன்று. ரிஷபராசிக்காரர்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இன்னும் ஒரு வாரம் அல்லது 10 நாட்களுக்குள்ள நல்ல வேலை அமைப்புகள். கடந்த காலத்தில் ஒரு சரியில்லாத வேலையில் இருக்கிறேங்க, என்னுடைய திறமைக்கேற்ற மாதிரி ஒரு வேலையில் நான் இல்லை, அதாவது ஒரு அலைந்து திரியக்கூடிய வேலையில் இருக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு அறைக்குள்ளே ஒரு ரூமுக்குள்ளே உட்காந்து வேலை செய்கிறது தான் பிடிக்கும். இந்த மாதிரியான வேலை மீது அதிருப்தியாக இருந்தவர்கள் அனைவருக்குமே நல்ல வேலை மாற்றங்கள் இன்னும் ஒரு வாரம் அல்லது 2 வாரத்திற்குள்ளே நடக்கக்கூடிய முதன்மை ஆரம்ப நாளாக, எதுவும் கை கொடுக்கக்கூடிய சுப நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கு. சந்திரன் 6ஆம் இடத்தில் இருப்பது கடன் நோய் போன்றவைகளை விலக்கி வைக்கக்கூடிய அமைப்புகள் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. இந்த அமைப்பின் அடிப்படையில் 3, 6, 10, 11ஆம் இடங்களில் சந்திரன் வந்துட்டாலே
மனசுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய, நமக்கு தேவையில்லாத சில விஷயங்களை விலக்கி வைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அந்த விஷயங்களை விலக்கி வைக்கக்கூடிய மனக்கட்டுப்பாடு வரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாளை கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. 12ஆம் இடத்தை இன்றைக்கு சந்திரன் பார்ப்பதால் சிலருக்கு பயணங்களின் மூலமான லாபங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வடமேற்கு திசை நோக்கிய ஒரு பயணங்கள் அமைந்து இந்த வாரத்திலேயே ஒரு சிறு குறுகிய பயணம்னு கூட சொல்லலாம். ஒரு 100 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு பயணங்கள் அமைஞ்சு அந்த பயணத்தின் நிறைவில் ஏதேனும் ஒரு நல்ல அறிமுகம் அல்லது எதற்காக நீங்கள் பயணம் போனீங்களோ அது கம்ப்ளீட்டாக நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல தன்மையான நாளாக இந்த நாள் அமையும். இளைய பருவத்தினருக்கு கடந்த காலங்களில் எந்தெந்த இடத்துல சோதனைகள் இருந்ததோ, எது எதெல்லாம் நடக்கலைன்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் நடக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. ஒரு 50-60 வயது கடந்த ஆண் பெண் ரிஷபராசிக்காரர்கள் 2 பாலாருக்குமே நோய் தீரக்கூடிய அமைப்புகள். மருத்துவம் கூட போய் பார்த்தாங்க, செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, டாக்டர்னாலே அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியல, அல்லது ஒரு மாதிரியாக வலி இருக்குது, இந்த இடத்துல தான் இப்படித்தான்றதை கண்டுபிடிக்க முடியல. இந்த மாதிரியாக மருத்துவமனைக்கும் வீட்டுக்குமா அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமே இதுதான் நோய், இதுக்கு தான் அதுக்கு தீர்வு, இதுதான் மருந்து, இதுதான் நல்லவைகள் என்பது மாதிரியான ஒரு நோய் தீர்க்கக்கூடிய அமைப்புகள் அத்தனையும் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு கடன் தொல்லைகள் தீங்கக்கூடிய அமைப்பு, கடன்கள் மட்டுப்பட்டு இருக்கக்கூடிய தன்மை என அனைத்து தரப்பு ரிஷபராசிக்காரர்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் நல்லவைகள் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குதுங்க இன்னைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு குழந்தைகளால் நல்லவைகள் ஏற்படக்கூடிய சுப நாள் இன்றைக்கு. தனாதிபதின்னு சொல்லப்படக்கூடிய சந்திரன் இன்றைக்கு 5ஆம் இடத்துல ஒளிச்சந்திரனாக வளர்பிறை அமைப்பில் இருக்கிறார். 5லிருந்து அவர் 11ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய தன்மைகள் மிகப்பெரிய யோக அமைப்புகள். கடந்த காலத்தில் பிள்ளைங்களை பற்றி யார் யாரெல்லாம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களோ, பிள்ளைகள் படிக்கலை, பிள்ளைகளுக்கு சரியான வேலை இல்லை, பிள்ளைகளுக்கு தொழில் அமைப்புகள் நன்றாக இல்லை, கல்யாண அமைப்புகளை செஞ்சு கொடுக்க முடியல, அல்லது இப்போ தான் கல்யாணம் ஆன குழந்தைகளுக்கு அதில் ஏதோ அதிருப்தி இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, இதை எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பக்கம் திக்குமுக்காடிக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா, இவர்கள் எல்லாருக்குமே நல்ல விதமான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமையும். வெளிநாட்டில் வெளிமாநிலத்தில் தூர இடங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகளிடமிருந்து இன்றைக்கு நல்ல செய்திகள் வரக்கூடிய தன்மைகளும் உண்டுங்க. இந்த வாரத்திலேயே எதற்காக குழந்தைகள் ஒத்துக்கொள்ளவில்லையோ அவைகளை அப்படியே பெற்றோர்கள் பெரியவர்களுடைய மனதிற்கு இசைந்தபடியாக பிள்ளைகள் ஒத்துக்கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். மற்றபடி அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். 5ஆம் இடம் என்பது உயர்ந்த சிந்தனைகளை குறிக்கக்கூடிய ஒன்று. இந்த வாரத்தில் வரக்கூடிய ஒரு நல்ல சிந்தனைகள், நல்ல முன்னேற்றமான அறிகுறிகளை கொடுக்கக்கூடிய நல்லவைகள் இப்போது மனசில் வருங்க. இந்த திசை நோக்கி போனோம்னா, இந்த இடத்தை நோக்கி போனோம்னா, இவரை நோக்கி போனோம்னா, அல்லது நம்ம இலட்சியத்தை இப்படிப்பட்ட ஒரு தன்மையில் வச்சுக்கிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்ன்றதை மிதுனராசிக்காரர்களுக்கு அடையாளப்படுத்தக்கூடிய முதன்மை நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அடுத்த வாரம் முழுவதுமே அலுவலகத்தில் கடந்த காலங்களில் சிக்கல்கள் இருந்தவர்கள், ஒரு மேலதிகாரியால் ஒரு தொந்தரவு, இவரை இது பண்ண முடியல, அவரை இது பண்ண முடியல, ஒரு பெரிய மனிதர் நம் மீது தவறான ஒரு அபிப்பிராயத்தை கொண்டிருக்கிறார், ஒரு மேனேஜர் நம்மளை எப்போவுமே கடுகடுன்னு இருக்கிறார், முதலாளிக்கு கூட நம்ம மேலே அப்படி ஒன்றும் பெரிய அபிப்பிராயம் இல்லை, இந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த குறை தீரக்கூடிய அமைப்பு, சொந்த தொழில், சொந்த வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளை தானே செய்யக்கூடியவர்களுக்கு தொழில்முறை அமைப்புகளில் இருந்து வந்த சங்கடங்கள் தீரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். 40 வயதிற்கு மேற்பட்ட குடும்ப தலைவிகள் எல்லாருக்குமே இதுவரை கடந்த காலத்தில் கணவருடைய ஆரோக்கியம், கணவருடைய பொருளாதார அமைப்புகளை பற்றி இருந்த குறைகள் தீரக்கூடிய, எல்லாம் நன்றாக இருக்கக்கூடிய சுப நாளுங்க மிதுனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் 4ஆம் இடத்துல வலுத்து வளர்பிறை நிலையில் அமர்ந்திருக்கின்ற சிறப்பான நாளாக இந்த நாள் அமையுங்க. கல்வி மேன்மைகள் கை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். என்ன படிப்பது போன்ற அமைப்புகளில் இருக்கக்கூடிய குழப்பங்களில் ஒரு முதுநிலை படிப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, மேற்படிப்பை என்ன படிக்கணும், இதை படிக்கலாமா அதை படிக்கலாமா, அல்லது இது நமக்கு ஏற்றதா அது நமக்கு ஏற்றதா, எந்த தொழிலுக்கு என்ன படிப்புகளை படிக்கலாம் என்பதில் கல்வி சார்ந்த குழப்பங்களில் இருக்கக்கூடியவர்கள் எங்கே படிக்கலாம்ன்றதில் கூட இந்த ஊருக்கு போகலாமா அந்த ஊருக்கு போகலாமா, அப்பா அம்மாவை பிரிஞ்சிருக்கலாமா என்பது மாதிரியான, வெளிநாடு போய் படிக்கலாமா அல்லது உள்நாட்டிலேயே படிக்கலாமா, வெளி மாநிலம் தானா, இந்த கல்வி நிலையமா என்பது போன்ற கல்வி சார்ந்த குழப்பங்கள் இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் அதற்கான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஆரம்ப நாளாக, இந்த வாரத்திலேயே தெளிவுகள் வரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு.
நடுத்தர வயதில் ஒரு 30-40 வயதுகள் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு சொந்த வீடு பற்றிய கனவுகள் கண்டிப்பாக இருக்கும். சிறிய அறைகள் கொண்ட ஒரு காற்றோட்டம் இல்லாத வீட்டில் இருக்கிறவங்க கூட இன்றைக்கு ஒரு பெரிய வீட்டுக்கு மாறுறது, அல்லது வாடகைக்கு இருப்பவங்க லீஸு ஒத்தின்னு சொல்லப்படக்கூடிய சில விஷயங்களை இன்றைக்கு நினைக்கிறது, அல்லது எப்பாடு பட்டாவது எந்த ஒரு கடனை வாங்கியாவது ஒரு லோன் போட்டாவது ஒரு சொந்த வீடு வாங்கிடலாம் என்கின்ற கடகராசிக்காரர்களுடைய வீடு வாகனம் போன்றவைகளுக்கான கனவுகள் நிறைவேறக்கூடிய சுபமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இளைய பருவத்தினருக்கு அம்மா ஏதாவது ஒரு உதவிகளை செஞ்சு கை கொடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். தாய் என்கின்ற தெய்வத்திடம் இன்றைக்கு விரும்பி கேட்கின்ற ஒன்று அப்படியே அக்செப்ட் பண்ணக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். அம்மாவுடைய மூடு இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு கூட பார்க்காம ஒரு நிலையில் அம்மா எனக்கு இது தேவை என்கின்ற ஒரு நியாயமான விதத்தில் ஒரு நேர்மையான ஒன்றை நீங்கள் எதிர்பார்க்கும் பொழுது தாயிடமிருந்து இன்றைக்கு அதற்கு அனுமதிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்க இன்றைக்கு தாய் தகப்பன் எப்படி தனியாக இருக்கிறாங்களே, அவங்களுக்கு வயசாயிடுச்சே, அவங்கள எப்படி கவனிச்சுக்கிறது, எந்த விதத்தில் அவங்கள சந்தோஷமாக வச்சுக்க முடியும் என்பது போன்ற மனதில் சில பல குழப்ப எண்ணங்கள் வந்தாலும் கூட இன்றைக்கு மாலை 4 மணிக்கு பிறகு மாறக்கூடிய கிரக நிலைகளின் அடிப்படையில் அப்பா அம்மாவிற்கு சில பல சந்தோஷங்கள் தரக்கூடிய அமைப்பு, அப்படி ஒன்றும் அவர்களுக்கு ஆகிவிடாது என்கின்ற ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் வரக்கூடிய, எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய, சிலருக்கு உல்லாச பயணங்கள் என்று சொல்லப்படக்கூடிய சுக யாத்திரைகள் இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. ஒவ்வொரு வருடத்திலையும் 24 சுமாராக 24 சதுர்த்திகள் வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த 24 சதுர்த்திகளும் ஒரே மாதிரியானவையா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு கண்டிப்பாக இருக்குங்க. அது நிச்சயமாக இல்லை என்பது தான் உண்மை. இன்றைக்கு பார்த்திங்கன்னா பூரண ஆவணி மாதம், அதாவது சூரியன் ஆட்சி நிலையில் ஒளி அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல இந்த மங்களகரமான ஆவணி மாதத்தில் வளர்பிறை அமைப்பில் வரக்கூடிய இந்த சதுர்த்தி திதி விநாயக பெருமானுடைய திரு அவதார தினமாக கொண்டாடப்படுகின்ற விநாயக சதுர்த்தியாக இருக்கிறது இல்லையா? இதைப் போலவே தேய்பிறை அமைப்பில் வரக்கூடிய சதுர்த்தி திதி சங்கடகர சதுர்த்தி என்கின்ற அமைப்பாக கொண்டாடப்படுகிறது. வருஷத்திற்கு சுமார் 12 சங்கடகர சதுர்த்திகள் கண்டிப்பாக வரும். இதில் ஒன்று பார்த்திங்கன்னா, இந்த 12 திதிகளில் தேய்பிறை சதுர்த்தி திதிகளில் ஏதாவது உயர்வானவைகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா அதுலேயும் ஒரு நுணுக்கத்தை நம்முடைய முன்னோர்கள் கண்டிப்பாக சொல்லியிருக்கிறார்கள். அதாவது இந்த திதிக்கு முந்தைய அமைப்பில் வரக்கூடிய ஆவணி மாதத்திற்கு வளர்பிறை திதிக்கு முந்தைய தேய்பிறை திதியாக வரக்கூடிய அமைப்பு மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லப்படுகிறது. சங்கடகர சதுர்த்தியில் ஒரு தனி மனிதனுடைய துயரம் தீரும் என்றால் அந்த மகா சங்கடகர சதுர்த்தியில் நீங்கள் முறைப்படி வழிபாடு விரத அமைப்புகளை மேற்கொள்ளும் போது உங்களுடைய குடும்பத்திற்கே தேவையான ஒட்டுமொத்த கஷ்டங்கள் சங்கடங்களை அப்படியே தவிர்த்து வைக்கக்கூடிய சில நிலைகள் உருவாகும் அப்படின்னு பெரியவங்க ஏற்கனவே நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் இன்றைக்கு ஒரு சிறப்பு செய்தியாகவே இருக்கும். அடுத்து நம்முடைய ராசி பலன்களை பார்க்கலாம். சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திரன் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுபயோக நல்ல நாள் இன்றைக்கு. பொதுவாகவே 3ஆம் இடம் என்பது தைரியம் வீரியத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எதிலும் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமையும். ஏற்கனவே சிம்மராசிக்காரங்களை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. இந்த முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அது 12 ராசிக்காரர்களில் உங்களுக்கு மிக மிக பொருத்தமாக இருக்கும். இந்த காலை முன்னாடி வச்சுட்டேன், இந்த வாக்கை முன்னாடி கொடுத்துட்டேன், இதை நான் திரும்ப பெற்றுக்கொள்ள மாட்டேன், இதை திரும்ப செய்யவே மாட்டேன், அதாவது பின்வாங்க மாட்டேன் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கக்கூடிய, தலைமை தாங்கும் பண்பு பக்குவம் போன்றவைகள் மிகைபட இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு அத்தனை அமைப்புகளையும் உறுதி அமைப்புகளும் நல்ல விதமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஒரு மேனேஜர் ஆகிறதுக்கு நீங்கள் தகுதியானவர் தான், வைஸ் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு தகுதியானவர் தான், சிஜிஎம் எம்டி போன்ற போஸ்ட்டுங்களை இவருக்கு கொடுக்கலாம் என்று மேலிடம் உங்கள் மேலே நம்பிக்கையை வைக்கக்கூடிய நல்ல நாளாக வேலை பார்க்கக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு அமையுதுங்க. சுயதொழில் செய்கிறவங்களுக்கு இன்றைக்கு அந்த தொழிலுக்கான முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமையும். 3ஆம் இடம் பொதுவாகவே ஒரு நல்ல அறிமுகத்தையும் தைரிய அமைப்புகளையும் கொடுக்கக்கூடிய ஒன்று. இன்றைக்கு ஒரு பேச தைரியம் இல்லாத ஒரு இடத்துல இப்படி பேசினா அவருக்கு ஒரு மாதிரியாக வந்துடுமோ, இவர் தப்பாக எடுத்துக்கோரோ அவர் தப்பாக எடுத்துக்கோரோ என்று மனசில் இருக்கிறத வெளிப்படுத்த முடியாத ஒரு சிக்கலான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அவங்கவுங்க வயதிற்கேற்றார் போல் இதை நான் சொல்லுவேன். ஒரு 20 வயது சிம்மராசிக்காரருக்கும் ஒரு 30-40 வயதுக்காரருக்கும் 60 வயதுக்காரருக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் நடந்துடுறதில்ல. ஒரு மனசுக்குள்ளேயே ஒரு விஷயத்தை அப்படியே போட்டு குழப்பி கொண்டிருந்த அமைப்பில்
இன்றைக்கு பட்டு படார் என்று அதை அப்படியே வெளியே சொல்லி வெடித்து விடுகின்ற ஒரு நாளாகவும் இந்த நாள், அதாவது எதிலும் வெளிப்படைத்தன்மை சிம்மராசிக்காரர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. அரசியல் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு இருக்கக்கூடியவர்கள், அரசு சார்ந்த கான்ட்ராக்ட் வேலை அமைப்புகளை செய்யக்கூடியவங்க, உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் எல்லாருக்குமே இன்றைக்கு பொதுமக்கள்கிட்ட நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமையும். 3ஆம் இடத்தின் தன்மைகள் இளைய சகோதர சகோதரிகளை குறிக்கும் என்பதால் கடந்த காலத்தில் தம்பி தங்கைகளின் மீது ஏதேனும் அதிருப்தி இருந்தவங்க, அவங்களுக்கு எதுவும் செய்து கொடுக்க முடியாமல் ஒரு நிலைமையில் இருந்தவங்க எல்லாருக்குமே அந்த குறை நீங்கக்கூடிய சுப யோக நல்ல நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு குடும்ப மேன்மை அமையக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஒரு சில நிலைகளில் வாழ்க்கை துணை யார் என்பதை தீர்மானம் பண்ணக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். ஆவணி மாதமாக இருக்குது இல்லையா, இந்த மாதத்திலேயே நிச்சயதார்த்தம் அல்லது பூ வைத்தல் போன்ற ஒரு உயரிய மங்கள் நிகழ்ச்சிகள் இதுவரைக்கும் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவங்க வீட்டில் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த வருடத்தினுடைய நிறைவிலேயே அல்லது அடுத்த வருடத்துடைய ஆரம்பத்திலேயே கல்யாணம் ஆவதற்கான ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய முதன்மை நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. தனம் வாக்கு குடும்பஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது எதிர்பாராத நல்ல நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒன்று. ஒரு ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லப்படக்கூடிய பங்குச்சந்தை, யூக வணிகம் போன்ற அமைப்புகளில் அல்லது இணைய வழி சம்பாதிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க, ஒருத்தர் பார்க்காம நேரடியாக பார்க்காம பொருளை நேரடியாக விற்காமல் ஒரு கடை வியாபாரம் போன்ற அமைப்புகளை வைத்து நேரடியாக வாங்காமல் ஆப்பு மூலமாக இணையம் மூலமாக சில பல அமைப்புகள் சில நிலைகளை செய்து அதன் மூலமாக சம்பாதிக்கணும்னு எண்ணங்களில் இருக்கக்கூடிய அனைத்து கன்னிராசிக்காரர்களுக்கும் அது கை கொடுக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய தன்மைகளும் இன்றைக்கு உண்டு. கடந்த காலங்களில் ஒரு சோதனையாகி போச்சுங்க, இந்த இடத்துல ஒரு பலன் தர முடியாமல் போச்சு, இந்த இடத்துல பணத்தை கூட திருப்பி தர முடியாமல் போச்சு, சொல்ல காப்பாற்ற முடியாமல் இருந்தேன், அந்த மாதிரியான ஒரு குற்ற உணர்ச்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட நீங்கள் என்றைக்கோ ஒரு மாதிரியாக செய்த ஒன்றை கூட இன்றைக்கு நேர்பட சீர்பட செய்து கொடுக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமையும். பணவரவுகள் சிறப்பாகவே இன்றைக்கு அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கும். வியாபார பெருமக்களாக இருக்கட்டும், தொழில் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், அல்லது விவசாயமாக இருக்கட்டும், அல்லது ஏதேனும் ஒரு சிறு குறு தொழில்னு சொல்கிறோம் இல்லையா, அன்றாடம் அதாவது காலையில் ஒரு பொருளை உருவாக்கி அன்றைக்கு இரவுக்குள்ளேயே அந்த பொருளை விற்றணும் என்கின்ற மாதிரியாக ஒரு உணவு பதார்த்த அமைப்புகளை தயார் செய்யக்கூடிய எளிய வியாபாரம் செய்யக்கூடிய கன்னிராசிக்கார பெருமக்கள் அல்லது விவசாயிகள், காய்கறி பழம் போன்ற அமைப்புகள், அழுகும் பொருட்களை தயாரிக்கக்கூடிய விளைவிக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் எல்லாருக்குமே இன்றைய நாள் நல்ல பணவரவுள்ள ஒரு சுப நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஆகவே கன்னிராசிக்காரர்கள் அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல எதை பற்றியும் கவலைப்படாமல் பணவரவு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு அது கிடைத்ததற்கு பிறகு ஆனந்தமாக இருக்கக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு வளர்பிறை சந்திரன் ராசியில் வலுத்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாக இந்த நாள் அமர்ந்திருக்குங்க. மனசு கொஞ்சம் தைரியமாகவும் தெளிவாகவும் எந்த விதமான தீர்வுகளை எடுக்கிறது, தீர்மானம் எதை செய்யலாம் என்பது மாதிரியான சில விஷயங்களில் குழப்பங்கள் நீங்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். ராசியிலேயே சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருந்தால் அன்றைய நாள் ஒரு சிறப்பு நாளாகவே கண்டிப்பாக அமையும். எதிலையுமே ஒரு அந்தஸ்து கௌரவம் இன்றைக்கு உயர்வாக இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இன்றைக்கு உண்டு. ஒரு வாய்ப்பு கிடச்சி ஒரு 4 பேர் கூடுற இடத்துல உங்களுடைய திறமையை நிரூபிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சி அந்த திறமையின் மூலமாக இவராக இப்படி செஞ்சார், இவருக்குள்ளே இத்தனை நாள் இந்த திறமை எப்படி ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தது, பரவாயில்லையே நம்ம ஒரு மாதிரி நினச்சா இவர் வேறு மாதிரியாக ஒரு உயர்வான ஆளாக இருக்கிறாரே என்பது மாதிரியாக பிறர் அதிசயிக்கத்தக்க பிரமிக்கத்தக்க அளவில் துலாம் ராசிக்காரர்கள் ஏதேனும் ஒரு நல்ல செய்கையை செய்யக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவும் இந்த நாள் அமையுங்க. ராசியில் இருக்கின்ற சந்திரன் இன்றைக்கு 7ஆம் இடத்தை பார்த்து சுபத்துவப்படுத்துகிறார் இல்லையா, அப்போ நண்பர்களின் மூலமான லாபங்கள் இன்றைக்கு கண்டிப்பாக இருக்கும். அலுவலகத்தில் உயர்வுகள், பதவி உயர்வோ சம்பள உயர்வோ, எந்த ஒரு செய்தியை கேட்டால் எந்த ஒரு சம்பவம் நடந்தால் உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருக்குமோ அது இன்றைக்கும் நாளைக்கும் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இந்த வாரம் முழுக்குமே அந்த சம்பவத்தினுடைய தாக்கத்தின் மூலமாக
ஒரு பதவி உயர்வு கிடைச்சது, சம்பள உயர்வு கிடைச்சதுன்னா ஒரு வாரமாவது சந்தோஷமாக இருப்போம் இல்லையா? அந்த மாதிரியான அடுத்த வாரம் முழுவதும் சந்தோஷமாக இருக்கத்தக்க மகிழ்வான சில சம்பவங்கள் நடக்கக்கூடிய முதன்மை நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வெள்ளை நிற பொருட்கள், திரவ நிற பொருட்கள் சம்பந்தப்பட்டவர்கள், தயாரிப்பாளர்கள், விற்பனையாளர்கள் எல்லாருக்குமே பணவரவுகள் மிக அபரிமிதமாக கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவும், இந்த வாரம் முழுவதும் சீரான அமைப்புகள், வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. தண்ணி சார்ந்த விஷயங்கள் அல்லது அதிகாலையிலேயே செய்யக்கூடிய ஒரு பேப்பர் போடுறது சொல்கிறோம் இல்லையா, ஒரு யோகா, தியானம் போன்ற அமைப்புகள், அதற்கான பயிற்சி பள்ளிகள், ஜிம்மு சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள், இந்த மாதிரி காலையில் சீக்கிரம் எழுந்து சூரியன் வருவதற்கு முன்பாகவே செய்து முடிக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடியவர்களுக்கு மிகச் சிறப்பான ஒரு நாளாகவும், டீக்கடை, பால்கடை போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்ட நெருப்பு சார்ந்த, திரவம் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு நல்ல வருமானம் வரக்கூடிய யோக நாளாகவும் அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு விரயஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய பயணங்கள், அலைச்சல்களை கொடுக்கக்கூடிய, செலவுகளையும் கொடுக்கக்கூடிய 12ஆம் இடத்துல இன்றைக்கு சந்திரன் இருந்து 6ஆம் இடத்தை பார்த்து சுபத்துவப்படுத்தக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சமீப நாட்களில் அப்படி ஒன்றும் பெரிய தொல்லைகள்லாம் இல்லைங்க. கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக தான் கடுமையான மன உளைச்சல்களில் விருச்சிக ராசிக்காரர்கள் இருந்தீர்கள் என்பது தான் உண்மை. அது மாதிரியான அமைப்புகள் எதுவும் இல்லாமல் தொல்லை கொடுத்து கொண்டிருந்த அத்தனையும் விலகி கொண்டிருக்கக்கூடிய, விலகிவிட்ட ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு பார்த்திங்கன்னா வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற தூர பயணங்கள் அமையக்கூடிய அமைப்பு, உள்நாடுகளிலே இருக்கக்கூடியவர்கள், மாநிலத்திலே இருக்கக்கூடியவர்கள், சொந்த மாவட்டங்களில் பூர்வீகம்னு சொல்கிறோமே, அந்த பூர்வீகத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சிறு குறு பயணங்கள், பக்கத்து ஊருக்காவது போயிட்டு வந்துடக்கூடிய ஒரு பயணம், அந்த பயணத்தின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய, சந்திரன் இப்போது வளர்பிறை சந்திரனாக இருக்கிறார் இல்லையா, 12ஆம் இடத்தின் மூலமாக பயண மேன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையுங்க. நகரங்களில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா பக்கத்து ஊருக்கு ஒரு ஃபேமிலியோடு போயிட்டு வந்துடுற மாதிரி, குழந்தைகளோடு, கணவன் மனைவியோடு போயிட்டு வந்தோம், இந்த விஷயத்திற்காக போனோம், இது சரியாக போனது என்கின்ற மாதிரி இன்றைக்கும் நாளைக்கும் பயண நாளாகவே இந்த நாள் 12ஆம் இடத்து சந்திரனின் காரணமாக இருக்கும். வீட்டிற்கு பொருள் வாங்கக்கூடிய ஒரு செலவுகள், நல்ல செலவுகள் செய்யக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம். ஒரு பொருளுக்கு அட்வான்ஸ் கொடுத்தேன், நாளைக்கு வரப்போது, 10 நாளில் வரப்போது, அந்த பொருள் வர்றதுனால எனக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கும், எனக்கு ஒரு சௌகரியம் இருக்கும் என்கின்ற அமைப்பு, அல்லது வீட்டிற்கு தேவையான ஒரு பொருட்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, அந்த டேபிள் வாங்கினேன், இந்த மேஜை வாங்கினேன், அதே நேரத்தில் இந்த சேரோ அல்லது ஒரு ஏசி போன்ற, ஃப்ரிட்ஜு போன்ற, டிவி போன்ற ஒரு வீட்டிற்கு தேவையான பொருட்களை சந்தோஷமாக வாங்கி செய்யக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு இருக்குதுங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் விசா சம்பந்தப்பட்ட ஒரு சிக்கல்கள் இருந்தவர்கள், அல்லது வெளிநாட்டிற்கு போக வேண்டும், வெளி மாநிலத்திற்கு போக வேண்டும், அதற்கான அனுமதிகளை இன்னார் கொடுக்கணும், அவங்க கொடுக்க மாட்டேன்றாங்க, என்னை தனியாக அனுப்புறதுக்கு பெற்றோரும் பயந்துக்கிறாங்க, அப்பா அம்மா கிட்ட சொல்லி சமாளிக்க முடியல, அல்லது அலுவலகத்தில் இந்த மாதிரி வெளிநாடு போவதற்கான அனுமதிகள் கிடைக்கல, இந்த மாதிரியாக பர்மிஷனை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற அனைத்துவருக்குமே ஒரு வெளிநாட்டு பயணம், வெளிநாடு கல்வி கற்க, வெளிநாடு வேலை பார்க்க போன்ற அமைப்புகளுக்கான அனுமதிகள் அடுத்த வாரத்திலேயே கிடைக்கக்கூடிய ஒரு சுபயோக, திருப்திகரமாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்குதுங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு சதுர்த்தியில் என்னெல்லாம் செய்யலாம் என்கின்ற ஒரு அமைப்புகள் கூட, ஒரு தெளிவின்மை கூட சில பேருக்கு இருக்கும் இல்லையா. உண்மையை சொல்லப்போனால் நம்ம ஜோதிட சாஸ்திரம் இதை பற்றி என்ன சொல்லுது, தீயவைகளை விளக்கலாம் அப்படிங்கிறதாங்க சதுர்த்தியுடைய ஒரு முக்கிய ஒரு கோட்பாடாகவே இருக்கும். அதாவது உங்ககிட்ட என்னென்ன கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்குது, எதை கைவிட முடியல, ஒரு மனக்கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரியான பழக்க வழக்கங்களை கட்டுப்பாட்டுடன் விளக்குவதற்கு சதுர்த்தி திதியை தேர்ந்தெடுக்கலாங்க. இந்த விஷயம் என்கிட்ட இருக்குது, இப்படி பேசக்கூடாது, இப்படி பேசணும், இந்த மாதிரியாக எதை தவிர்க்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த தவிர்க்க வேண்டிய விஷயங்களை சதுர்த்தி தேதியில் தாராளமாக நீங்கள் தவிர்த்துட்டிங்கனாலே திரும்ப அது உங்ககிட்ட வந்து ஒட்டாது என்பது சதுர்த்தி திதியோடைய ஒரு சிறப்பாக இருக்குங்க. சரி, மங்கள விஷயங்களை செய்யலாமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக செய்யலாங்க. அதாவது ஞாயிற்றுக்கிழமையும் சதுர்த்தியும் சேர்ந்து வருகிறது இல்லையா, இது வருடத்திலேயோ அல்லது சில மாதங்களுக்கு ஒரு முறையோ வரக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த ஞாயிற்றுக்கிழமையும் சதுர்த்தி திதியும் இணைந்து வரக்கூடிய நாளில் கண்டிப்பாக திருமணம் போன்ற ஒரு புனிதமான மங்கள விஷயங்களை செய்யலாம் என்பதும் ஜோதிட சாஸ்திரம் கொடுத்திருக்கின்ற ஒரு விளக்காக கண்டிப்பாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா மாதத்தில் ஒரு முறை சங்கடகர சதுர்த்தி வந்து விடுகிறது இல்லையா, அந்த சங்கடகர சதுர்த்தியிலையும் எதையும், அதாவது உங்களுடைய பிரச்சனைகளை அகலக்கூடிய அனைத்தையும் செய்யலாம் என்பது தாங்க உண்மை. அடுத்து நம்முடைய ராசி பலன்களை பார்க்கலாங்க.
தனுசு ராசிக்காரர்களுக்கு லாபச்சந்திரன் சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்துல இன்றைக்கு சுபச்சந்திரனா வளர்பிறை சந்திரனாக இருந்து 5-11ஆம் இடங்கள் மேன்மையை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையுங்க. எதிலும் வெற்றி எங்கும் வெற்றின்னு சொல்கிறோம் இல்லையா, அது இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்படியே சொல்லலாம். 6-11ஆம் இடங்கள் இன்றைக்கு மிக வலுவாகவே இருக்கின்றன. போட்டிகள் வருங்க. வெற்றிகள் என்ன அர்த்தம்? ஒரு போட்டி இருந்து அதற்கு பிறகு வெற்றிகள் கிடைக்கும்னு அர்த்தம் சொல்ல முடியும் இல்லையா. ஒரு எதிர்ப்பு வந்து அந்த எதிர்ப்பை சாதுரியமான முறையில் நீங்கள் சமாளித்து இன்றைக்கோ நாளைக்கோ அந்த எதிர்ப்பை அப்படியே வெற்றிகரமாக புறந்தள்ளுறதுன்னு சொல்கிற மாதிரி, பார்த்தீங்களா இதை நான் ஜெயிச்சிட்டேன், உங்களை நான் ஜெயிச்சிட்டேன் என்கின்ற மாதிரியாக பெருமிதம் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே லாபச்சந்திரன் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுப நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. போட்டியாளர்கள் இன்றைக்கு உங்களுடைய விஸ்வரூபத்தை பார்த்து அப்படியே வெளியே போகக்கூடிய விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வியாபார பெருமக்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவரைக்குமே ஒரு டீலர்ஷிப் கேட்க முடியாத நிலைமை. ஒரு விஷயத்தில் 1க்கு 4 பேர் போட்டி போடுறாங்க, வேணும்னே விலையேற்றுறாங்க, அல்லது இந்த இடத்துல நமக்கு கிடைக்க விடாமல் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான ஒரு குழப்ப நிலைகளில் இருந்தவர்களுக்கு அத்தனையும் அப்படியே விலகி நீங்களே நம்பர் 1ஆக இருக்கக்கூடிய தன்மைகள், சுய தொழில் செய்யக்கூடியவர்கள், வியாபாரம் செய்யக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்கார பெருமக்களுக்கு கண்டிப்பாக நடக்கக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு உண்டு. விவசாயம் சார்ந்த தொழில்கள் அல்லது வேறு மாதிரியான ஒரு சுய தொழில் அமைப்புகள் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. எல்லாமே நடக்குதுங்க, லாபத்தை தாங்க காணோம், வீட்டுக்கு ஒரு 10 ரூபாய் எடுத்துகிட்டு போக முடியல, அன்றைய அமைப்பு அன்றைக்கே செலவாகி போய்விடுகிறது, சேமித்து வைக்க முடியவில்லை என்கின்ற நிலையில் இருப்பவர்களுக்கு ஏற்கனவே வந்த வருமானத்தை விட ஒரு 10%, 20% அதிகமான வருமானம் வந்து அதை மிச்சம் பிடிக்கக்கூடிய அளவிற்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஐயா, குடும்பத்தில் என்ன விதமான தன்மைகள் இருக்கும்னு பார்த்தோம்னா, கடந்த காலத்தில் அண்ணன் அக்காள்கள் மேலே குறைகளை கண்டவர்கள், அண்ணன் அக்காவுடைய சொல் பேச்சுகளை கேட்க முடியல, அல்லது நமக்கு ஆப்போசிட்டாக அவங்க நடக்கிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தவர்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள், குறிப்பாக மூத்த உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக அனுசரணையாக திரும்பக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க. தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு தொழில் மேன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். தொட்டது துலங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 7ஆம் அதிபதி இன்றைக்கு 10ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தை பார்க்கிறார். ஒரு கோண அமைப்புகள், கேந்திர அமைப்புகள் இன்றைக்கு மிக பிரமாதமாக அப்படியே செயல்படும். அதுவும் கேந்திரத்தில் சுபகிரகங்கள் இருந்துட்டாலே நல்ல விதமான யோக அமைப்புகள் சொல்லப்படுகின்றன. 10-11ஆம் இடங்களில் அற்புதமான நல்ல பலன்களை வளர்பிறை சந்திரன் செய்யக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. ஏற்கனவே ஒரு 2-3 வருஷமாக தொழில் பார்த்துக்கிட்டு இருந்தேன், 20-30 வருஷமாக ஒரு தொழில் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அந்த தொழிலை சரியாக பண்ண முடியாத அளவுக்கு இந்த சில மாதங்களாகவே எனக்கு கஷ்டங்கள் அப்படியே இருக்குது. இந்த கஷ்டங்களெல்லாம் தீரக்கூடிய நல்ல சாதகம் திரும்பக்கூடிய அமைப்புகள் உருவாகும் சிறப்பான நாளாக இந்த நாளை சொல்ல முடியும். பதவி உயர்வு கிடைக்கும், பட்டம் கிடைக்கும். பிஹெச்டி போன்ற உயர் படிப்புகளை படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, ஒரு எம்பிஏ பண்ணுறேன், ஒரு எம்ஃபில் பண்ணுறேன், இந்த படிப்பு ரொம்ப கஷ்டமானதுங்க, ஆனால் எனக்கு திறமை இருக்குதுங்க, ஆனால் படிக்க முடியாத மாதிரியான சூழ்நிலைகள், குடும்ப சூழ்நிலைகள் இப்படி இல்லை, அல்லது ஃபீஸ் கட்டுறதுக்கான நடைமுறைகள் இப்படி இருக்குது அப்படி இருக்குது, இதை பண்ண முடியல, அப்பா அப்படி இருக்கிறாங்க, அம்மா இப்படி இருக்கிறாங்க, இந்த மாதிரியான அமைப்புகளில் சமாளிக்க முடியாத துயரங்கள் வந்து விடுமோ என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே நல்லவைகள் நிறைவாக நடக்கும் என்ற நம்பிக்கையும் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கும் நாளைக்கும் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக, கல்வி மேன்மை ஏற்படக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அடுத்த வாரத்திலேயே அலுவலகத்தில் ஏதேனும் உயர்வுகள், மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த செக்ஷனுக்கு மாறணும், இன்னாருக்கு கீழே வேலை செய்யணும், அந்த மாதிரியான ஒரு தனிப்பட்ட விருப்பத்தை கொண்டிருப்பவர்கள் அனைவருக்குமே அடுத்த வாரத்தில் உங்களுடைய விருப்பம் நிறைவேறக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. வருமானம் நிறைவாகவே இருக்கும். அதிலும் குறிப்பாக சொல்லப்போனால் கருப்பு நிறமுள்ள தொழில் அமைப்புகளை கொண்டிருக்கக்கூடியவர்கள், கற்கள் சார்ந்த, கனிம வளங்கள் சார்ந்த, சுரங்கங்கள் சார்ந்த, ஒரு கிரஷர்னு சொல்லப்படக்கூடிய சனி சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், டயர் போன்றவைகள், மெக்கானிக்கல் ஐட்டங்கள், இரும்பு, சின்ன சின்ன இரும்பு, போல்ட்டு, நட்டு போன்றவைகளை தயாரிப்பவர்கள், விற்பவர்கள் அனைவருக்குமே மிகச்சிறந்த நல்ல நாளாகவும், வியாபாரிகள் அனைவருக்குமே கொண்டாட்டங்கள் இருக்கக்கூடிய சுபயோக நல்ல நாளாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்கும் 10ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய சுப நாளான இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியும் சாதகமற்ற தன்மைகளையும் தருபவரான சந்திரன் இன்றைக்கு பாக்கியத்தில் இருக்கிறார். பொதுவாகவே சந்திரன் பாக்கியத்தில் இருக்கும்போது தடைகள் வரும்.
அந்த தடைகள் மூலமாக ஒரு தெய்வ பிரார்த்தனையின் மூலமாக அந்த தடைகள் நிறைவேற்றக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதனால் இன்றைக்கி தெய்வ பக்தி இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே வரும். ஏற்கனவே ஜென்மச்சனியில் அப்படி இப்படின்னு அவஸ்தைப்பட்டுருக்கீங்க. வாழ்க்கையே இந்த பல மாதங்களாகவே ஒரே தடைகளாகத்தானாங்கய்யா இருக்குது, இதில் வேறு புதுசாக என்ன தடை வந்துட போகுது என்கின்ற மாதிரியான ஒரு விரக்தி மனப்பான்மையும் இப்போது கும்பராசிக்காரர்கள், குறிப்பாக சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. 30 வயதுகள் 40 வயதுகளில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கும்பராசிக்காரரும் முழுமையான திருப்தியான அமைப்பில் இல்லைன்றதை நம்முடைய ராசிபலன் பகுதியில் அடிக்கடி நான் கண்டிப்பாக சொல்லி வருகிறேன். ஆக இந்த அமைப்பு தடைகளை நீக்குவதற்கான ஒரு முதல் வாய்ப்பை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிறப்பாக சொல்லணும்னா சொந்த ஊர் பற்றிய எண்ணங்கள் இருப்பவர்களுக்கு சொந்த ஊர்லேருந்து நல்ல செய்திகள் வரும். திரும்ப சொந்த ஊருக்கே போயிடலாம், பூர்வீக இடத்துலையே வாழலாம், தாத்தா பாட்டி இருந்த ஊர், அப்பா அம்மா இருந்த ஊர், அங்கேயே கூழோ கஞ்சியோ சொந்த ஊரிலேயே குடித்து கொள்ளலாம் என்கின்ற முயற்சிகளை கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான அமைப்புகள் உருவாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். தொழிலதிபர்கள், சொந்த தொழில் முனைவோர்கள் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு கொஞ்சம் கூடுதல் வருமானம் வரும். அந்த வருமானத்தை வைத்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சில பல ஆசை அமைப்புகளை நீங்கள் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. 50-60 வயது கடந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா தெய்வ திருப்பணி செய்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த கோவிலுக்கு போகணும், இந்த கோவிலுக்கு இதை செய்யணும், அல்ல இந்த பகவானை தரிசிச்சுட்டு வரணும், இந்த சித்தரை போய் பார்க்க வேண்டும், இந்த சித்தர் அடங்கிய ஒரு தெய்வ திருவுருவுக்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போய் தரிசனம் பண்ணணும், இந்த மாதிரியான எண்ணங்களில் இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் அவை அனைத்தும் அப்படியே நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் இருக்கின்ற நாடுகளிலேயே வேலை, தொழில் போன்றவைகள் நல்ல முன்னேற்றமாக இருக்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு வீடு வாங்குதல், வாகனம் வாங்குதல் போன்ற நல்லவைகள் மட்டும் நடக்கக்கூடிய சுபயோக நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. 9ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருக்கக்கூடிய நாளான இன்றைக்குங்க. மீனராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைகின்ற சந்திராஷ்டம நாளுங்க இன்றைக்கி. பொதுவாகவே சந்திரன் 8இல் மறைகிறது சாதகமற்ற தன்மைகள் இருக்கும் என்றாலும் இன்றைக்கு வளர்பிறை சந்திராஷ்டமமாக இருக்கிறது. அப்படி ஒன்றும் பெரிய சாதகமற்ற தன்மைகள் கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு இருக்காது. என்றாலும் 8ஆம் இடத்தில் அவர் மறையும் போது மனசு கொஞ்சம் அலைபாயிற ஒரு தன்மையில் இருக்கும். ஒரு முடிவெடுக்கக்கூடிய அமைப்புகளில் இப்படியா அப்படியா, இதை செய்யலாமா அதை செய்யலாமான்ற ஒரே குழப்பங்கள் இன்றைக்கும் நாளைக்கும் இருக்குன்றதுனால வாழ்க்கையை அப்படியே திசை மாற்றுகின்ற ஒரு வேலை தொழில் அமைப்புகளை விட்டுடுற எந்த ஒரு அமைப்புகளையும் முடிவுகளையும் இன்றைக்கும் நாளைக்கும் மீனராசிக்காரர்கள் எதுவும் செய்ய தேவையில்லாத ஒரு நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பண விவகாரங்களில் இன்றைக்கு கொஞ்சம் நிதானமாகவே இருக்கணும். ஒருத்தருக்கு வாக்கு கொடுக்கறது இன்றைக்கு தேவையில்லை. இங்கே வாங்க, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், உங்களுக்கான அத்தனை விஷயத்தையும் நானே செஞ்சிட்றேன், வாங்க கொஞ்சம் பணம் தர்றேன், இந்த மாதிரியான தேவையற்ற விஷயங்களில் போய் தலையிடுறது, அல்லது ஒருத்தருக்காக ஜாமீன் நிற்கிறது, ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுறது, அதை பண்ணுறது இதை பண்ணுறது, நண்பருக்காக இதை பண்ணேன், அவருக்காக இதை பண்ணேன், சொந்தக்காரருக்காக இதை பண்ணேன், இந்த மாதிரியான விஷயங்களை சந்திராஷ்டம நாளில் தவிர்க்கணும் அப்படின்னு ஜோதிட மூடநூல்கள் சொல்லுகிறது. எனவே சந்திராஷ்டம நாளில் பிறருக்கு உதவிகளை செய்யக்கூடியது என்பதை 1க்கு 10 மடங்காக யோசித்து நம்ம செய்யக்கூடிய உதவி சரியாக இருக்கணும் இல்லைங்க, உதவி வாங்கக்கூடியவரும் சரியானவராக இருக்கணும் இல்லையா. இந்த 2 அமைப்புகளும் இங்கே பழுதுபடும் என்பதால் எதிலும் கவனமாக இருக்க வேண்டிய சந்திராஷ்டம நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதே போலவே சோஷியல் மீடியாக்களில் பேர் வாங்கணும்னு அதிகமாக எப்போவுமே கையில் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு அப்படியே சோஷியல் மீடியாக்களில் இருக்கிறவங்க கூட இன்றைக்கு எந்த விஷயத்தையும் நம்ப தேவையில்லாத நாளாக, தேவையற்ற பதிவுகளை போட்டு அல்லது அறிமுகம் இல்லாதவங்கக்கிட்ட பேசக்கூடாத நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். ஒரு நிலையில் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற அதிக ஆர்வத்தில் இருப்பவர்கள் இன்றைக்கு தவறாக திசை மாற்றப்படுவீங்க. ஒரு தவறான அறிமுகங்கள் இன்றைக்கு கிடைக்கும். இன்றைக்கி அறிமுகம் ஆகக்கூடியவரை கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கணும். பின்னால் தொந்தரவுகள் கொடுக்கக்கூடியவராக வருவார். எவர் ஒருவர் சந்திராஷ்டமத்தன்றைக்கு எவர் ஒருவர் அறிமுகம் ஆகிறாரோ, எது ஒன்று புதிதாக நமக்கு அறிமுகமாகுதோ அதனால் பின்னாடி தொல்லைகள் இருக்க போகிறது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். அதே மாதிரி ஓடிபி சொல்கிறதுன்றது, ஒருவர் திடீர்னு ஃபோன் பண்ணார், இப்போ ஒரு ஓடிபி வருங்க அதை சொல்லுங்கன்னு சொன்னார், நானும் ஏதோ ஒரு கவனத்தில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டேன், கடைசியில் பார்த்தா என்னுடைய பேங்க்கில் இருந்த என்னுடைய அக்கௌண்ட்டில் இருந்த பணம் போச்சுங்க.
இந்த மாதிரி ஒருவரை நம்பி செய்யக்கூடிய சில விஷயங்களில் கவனமாக ஓடிபி சொல்வதை தவிர்க்க வேண்டிய சந்திராஷ்டம நாளாக அமைஞ்சிருக்குங்க. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. இதுவரை சதுர்த்தியின் சிறப்புகளையும் 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.